தியாகராஜ சுவாமி கோவில் சொத்துக்களை முறையாக நிர்வகிக்கவில்லை என்ற புகாரில் அறநிலையத்துறை நோட்டீஸ் ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் பணிகளை மேற்கொள்வதற்கு 13 கட்டளைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் அபிஷேக கட்டளை மற்றும் அன்னதான கட்டளைகளுக்கு வேலை குறித்து படாதிபதி சத்தியஞான மகாதேவர் தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகள் பரம்பரை அறங்காவலராக இருந்து வருகிறார். 1937ஆம் ஆண்டு இந்த இரு சட்டங்களுக்கும் சொந்தமாக 3 ஏக்கர் நிலங்கள் இருந்துள்ளது. தற்பொழுது 1300 ஏக்கர் நிலங்கள் மட்டுமே இருக்கின்றன. இதனால் கட்டளைகளுக்கு சொந்தமான நிலங்களை முறையாக பராமரிக்கவில்லை என கூறி இது குறித்து விளக்கம் அளிக்கும்படி வேலைக்குறிச்சி மடாதிபதிக்கு இந்து சமய அறநிலையத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும் என மடாதிபதி தரப்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தர சக்கரவர்த்தி விளக்கம் கேட்டு அனுப்பிய நோட்டீஸில் எந்த காரணங்களும் குறிப்பிடப்படவில்லை என்று மடாதிபதி தரப்பு வாதத்தை இழக்க முடியாது என கூறி நோட்டீஸை ரத்து செய்ய மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் அறநிலையத்துறை நோட்டீஸுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி மடாதிபதிக்கு உத்தரவிட்ட நீதிபதி மடாதிபதி தரப்பு விளக்கத்தை பரிசீலித்தும் அவர்கள் தரப்பு வாதங்களை வைக்க அவகாசம் வழங்கியும் சட்டப்படி இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.